மகாநதி நேற்று நடந்தது. சாந்தியை பார்க்குறாங்க 3 பேரும். ஸ்ரீவின்னு விஜய் குமரன் 3 பேரும் பார்த்துட்டு எப்பமா வந்தேன்னு குமரன் கேட்க, இப்போதாண்டா வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வரேன். எங்கடா போயிட்டு வரீங்க 3 பேருன்னு? இந்த மாதிரி சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரோமா அப்படின்னு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஏறி வராங்க. இன்னைக்கு எபிசோடு மகாநதியில் சாந்தியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர, சாந்தி இறங்கி வந்துட்டோன்னையும் தேவி உட்காந்துட்டு பார்த்து தேவி அப்படின்னு சொல்லிட்டு வர, அக்கா அப்படின்ட்டு வந்து கட்டி பிடிக்கிது, அழுகுது. 2 பேருமே அழுதுட்டு, எங்கே தேவி போனேன் இவ்வளோ நாளா? இங்கே தான் இருந்தேன்னு குமரன் வேற சொல்கிறான். யார் இங்கே இருந்த நாங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அது ஏக்கா கேட்குறேன், எல்லாம் அந்த பசுபதி தாக்கா கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சு இத்தனை வருஷமா வச்சுருந்தான். பாலா போனவன் நம்ம தம்பி உங்கள் அண்ணி கொண்டு உன்னையும் கொண்டு போய் வச்சிருக்கான் பாரு, அவன்லாம் நல்லா இருப்பான். அவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் விட்டாச்சுக்கா. இனிமேல் அவனை பற்றி பேசாதவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வான். என்ன கொஞ்சம் நிறைய நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மதினி அப்படின்னு. ஏன் சாந்தி என் பொண்ணு இவ்வளோ தூரம் தெரியுமா உனக்கு அப்படின்னு தாத்தா கேட்க, ஐயா நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா இதுதான் தேவிக்கு பிறந்த வீடுங்க, வந்து போகவே போக மாட்டாங்க. நான் தேவி என் தம்பி எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா இருந்த வீடுங்கய்யா அப்படின்னு சொல்ல, தாத்தாவுக்கு சந்தோஷமா, பரவாயில்லம்மா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வீடு கிடைச்சிருக்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி எந்திரிச்சு வந்துட்டு, அத்தை வாங்க அப்படின்னு சொல்லவும், வா மருமகளே எப்படி இருக்க அப்படின்னு. என் பிள்ளையெல்லாம் இப்போ தெரிஞ்சு நல்லபடியாக சேர்ந்துட்டேன்னு சொன்னா குமரன். ஆமத்தை அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் சந்தோஷமா இருந்தா போதுண்டி அப்படின்ட்டு சாந்தி சொல்லிட்டு, ஏன் கங்கா நம்ம வீட்டுக்கு வரலாம்ல, இங்கேயே இருந்துக்குவியா அப்படின்னு கேட்க, போகலாம் அத்தை அப்படின்னு. இங்கேயே இருங்க. ஏக்கா இன்னைக்கு தானே வந்தேன், இரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு. இல்லை தேவி அங்கே வீட்டில் அப்படியே போட்ட மணிக்கு நான் மேரி கூப்பிட்டான்னு போயிட்டேன். மேரியா யாரு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு 2வது பொண்ணு பிறந்தா தேவி, அவள் பேர் பாக்கியலட்சுமி. ஆனால் அவள் கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அதனால அவள் பேர் மேரின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னேன் இல்லை சித்தி தங்கச்சி வீட்டுக்கு பேர். ஆமா குமரா மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வா போகலாம் நம்ம வீட்டுக்கு, நாளைக்கு வரேன்க்கா அப்படின்னு சொல்லவும், சரி என்னக்கங்கா வரையா இல்லையா அப்படின்னு. இல்லைக்கா நாளைக்கு போகலாம், இருங்க நீங்கள் இன்னைக்கு அப்படின்னு. அதுதானே உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தால் தான் நீ வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். அக்கா இருக்கட்டும், இன்னைக்கு தான் நேற்று தான் வந்தோம், அதுக்குள்ளாடி நீ கிளம்புறேன்னு கூப்பிட்றாவில் அப்படி, இருந்துட்டு வரட்டுமே அப்படின்னு. சரி சரி அப்படின்னு. சரி குமாரா என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடா, நான் போய் எல்லாம் அப்படியே போட்ட மணிக்கே போனேன்டா அப்படின்னு. சரிம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும் கிளம்பவும், சாந்திக்காவுக்கு அப்போ இருந்து இப்போ அப்படியே தான் பேசுது. என்ன சாரதா ஐயோ கம்மியெல்லாம் ஆகலை நீ ஜாஸ்தி தான் ஆயிருக்கு உங்கள் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லி சாரதா சொல்ல, சரி விடு அதோட பாவே அப்படி தானே பேசேவும் அப்படின்னு. ஏம்மா பெரியம்மா உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஐயோ உங்கள் அத்தையை நானும் உங்கள் பெரியம்மாவும் தான் அந்த ஓட்டுவோம், எங்கள் அண்ணன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் விஜய் அப்படின்னு சொல்லவும், பாவம் தான் நீங்கள் 3 பேர்த்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. ஆமாம் தம்பி அநியாயத்துக்கு அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, நீ அப்பா வேணாலும் கேளு அப்படின்னவும், ஆமாம் விஜய் சாரதானா இவங்க 3 பேருக்கும் என்னமோ சொல்லுவாங்களே, என்ன கிள்ளிக்கிறையா என்னமோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சாரதா பார்த்து 3 பேரும் அவ்வளோ நக்கல் பண்ணுவாங்க. ஆனால் கோபமே படாது சாரதா. எனக்கு ஒரு ஆளுன்னா அண்ணன் தான் தம்பி பேசுவார் கேட்டுட்டு, இதை வேற யார் இருந்தா எங்கள் அத்தை கூட எனக்கு கேட்டு பேச மாட்டாங்க. ஏன் பாட்டி அப்படியா? ஆமாம் என் பிள்ளைய 3 பேரும் பேசினா நான் ரசிக்க தான் செய்வேன், அதுக்காண்டி மருமகளுக்கா பேசும் பாட்டி அப்படின்ட்டு விஜய் சொல்ல, சரி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்ல, ஆமாப்பா அண்ணன் கூட பிறக்காதது தான் குறை, மற்றபடி எல்லாமே எனக்கு வேணுங்கிறது செய்யறதுலேருந்து பார்த்துக்கிறதுலேருந்து அண்ணன் அப்படி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவி சந்தோஷப்பட்டுட்டு அழுகையே வந்துடுது தேவிக்கு. சரி விடுமா அவன் இருக்க கொடுத்து வைக்கல அவ்வளோதான் அப்படின்ட்டு பாட்டின்னு சொல்ல, சரிட்டு அப்படின்னு டீ போட்டு வரேன், டீ கூட குடிக்காம போயிட்டு தம்பியும் அது மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னு இன்னும் நீங்கள் பெரியமா டீ குடிக்கலன்னு வேற கவலைப்படுறீங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க, வந்தாக்க அப்படி தான் பேசுவாங்க, நம்மளை பார்த்தாவே சண்டைக்கு நிற்கிற மாதிரி தான் நிற்பாங்க. கடைசியில் நான் பேச உரிமை இருக்குது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க புத்தியே அதுதான் தம்பி அப்படின்னு சொல்லவும், அத்தை பரவாயில்ல எல்லாத்தையும் சமாளிச்சிடுறீங்க, அதானே உங்கள் மகளவே சமாளிக்கிறீங்க, அப்புறம் மதினியை சமாளிக்க மாட்டீங்களா அப்படின்னு. நான் என்ன செஞ்சேன், நீங்கள் பாடா படுத்துனீங்க காவேரி, நல்லா மறந்ததும் போதும் என்னைய அத்தைய கங்கா யமுனான்ட்டு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி பார்த்து தெரியுமா? என்ன நான் கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லு. ஆமாம் நீ இவளுக்கு வேற விளக்கம் சொல்லணும். தம்பி நீங்கள் பேசாமல் இருங்க, நான் டீ போட்டு வரேன் குடிங்க மத அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போக, நான் என்னங்க கஷ்டப்படுத்தினேன், எனக்கு தானே தெரியும் நீ என்ன கஷ்டம். ஏங்க கங்கா சொல்லுங்க உங்கள் தங்கச்சிக்கு. ஆமாம்மா இவள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்படுத்தி எங்களை மறந்தும் போய் சொல்லவும் கூடாதுன்ட்டாங்க டாக்டர். உண்மையை சொல்லாதீங்க உங்கள் தங்கச்சிக்கு, உங்கள் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஆயுள்னு வேற சொல்லிட்டாங்க, அதனாலேயே மறைச்சிக்கிட்டு கொஞ்சனாச்சும் துளி கூடமா எவ்வளவு நாங்கள் பழகினதெல்லாம் மறக்கிற அளவுலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே மனசில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவளுக்கு எப்படி தான் மறந்துச்சுன்னே தெரியலம்மா, ஃபுல்லும் மறந்துட்டான். நீ சொல்லனா போனால் சண்டை தான், என்னை பார்த்தாவே அவளுக்கு கடுப்பு வரும் பார்த்துக்கோங்க, அப்பயே வேணாலும் கேளுங்களேன் அப்படின்னு. ஏங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு காவேரி சொல்ல, கேளு நீயே அத்தையே, இந்த கங்காவை கூட கேளு எத்தனை தடவை வந்து முறைச்சிட்டு போகுதேன்னுட்டு. ஐயோ நான் அப்படிலாம் பண்ணேனா அப்படின்ட்டு. ஆமாம் காவேரி நீ ரொம்ப தான் விஜயை கஷ்டப்படுத்தி பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.